மூலகங்களும் சேர்வைகளும் அளவறிதல் தொடர்பாக நாங்கள் தரம்பத்தின் 7வது அலகினை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். மாணவர்களே, மூலகங்கள் என்பது மிகச்சிறிய ஒரு பகுதி. சேர்வைகள் சிறிதளவு பெரிதாக இருந்தாலும் கூட சில சேர்வைகள் மிகச்சிறியது. இவற்றை நாங்கள் நிறுக்கும் போது அளவறிதல் என்பது அதன் அளவுகளை அறிதல் மிகவும் சுவையான ஒரு பாடம். அவற்றை நாங்கள் அளவுகளை அறிந்து வாழ்க்கையை நாங்கள் பிரயோகிப்போம் என்றால் எமக்கு அதன் சுவையை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இப்போது பாருங்கள், மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவுகளை நாங்கள் அறிவது மிகவும் கடினமான ஒரு வேலையாகத்தான் காணப்படும். ஆகவே அந்த அளவுகளை அறிவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற அலகுகளை நாங்கள் இங்கே இட்டுள்ளோம். இதனை நீங்கள் சிறிது அவதானியுங்கள். ஒரு நிமிடம் அவதானிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களே, இப்போது இங்கே பாருங்கள், 1000 கிலோகிராமை ஒரு டன் என்கின்றோம். அதாவது 1 கிலோகிராம் என்பது 1/1000 டன். அதேபோல் 1 கிராம் என்பது 1/1000 கிலோகிராம். அதை 1000 பிரித்தால், ஒரு கிராமை 1000 பிரித்தால் ஒரு மில்லிகிராம் பெறப்படும். ஒரு மில்லிகிராமை 1000 பிரித்தால் ஒரு மைக்ரோகிராம் பெறப்படும். ஒரு மைக்ரோகிராமை 1000 வகுக்கும் போது ஒரு நானோகிராம் பெறப்படும். ஒரு நானோகிராமை 1000 வகுக்கும்போது ஒரு பிகோகிராம். ஒரு பிகோகிராமை 1000 வகுக்கும்போது ஒரு ஃபெம்டோகிராம். ஒரு ஃபெம்டோகிராமை 1000 வகுக்கும்போது ஒரு எட்ரோகிராம். எட்ரோகிராம் என்பது கூட 10⁻18ஆம் அடுக்கு கிராம் ஒரு எட்ரோகிராமாக காணப்படுகிறது. ஆனால் அணுவானது 10⁻23ஆம் அடுக்கு அளவு மிகச்சிறியது. அணுவை நாங்கள் எட்ரோகிராமில் கூட அளக்க முடியாது இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இன்னொரு அணுவை அளப்பதற்கு, மூலகங்களை இந்த சேர்வைகளை அளவறிவதற்கு இன்னும் ஒரு அலகு தேவைப்படுகிறது. ஆனால் நம்மிடமுள்ள மிகச்சிறிய அலகு எட்ரோகிராம். ஆகவே நாங்கள் எட்ரோகிராமை விடுத்து நாங்கள் வேறொரு அலகுக்கு நாங்கள் செல்ல உள்ளோம். அணுக்கள் மிகச்சிறிய அணு ஐதரசன் அணு என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஐதரசன் அணு ஒன்றின் திணிவு 1.67 × 10⁻24 கிராம். அதேபோல் கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.993 × 10⁻23 கிராம் -23 கிராம். சோடியம் அணு ஒன்றின் திணிவு 3.819 × 10⁻23 கிராம். குளோரின் அணு ஒன்றின் திணிவு 5.903 × 10⁻23 கிராம். பொட்டாசியம் அணு ஒன்றின் திணிவு 6.476 × 10⁻23 கிராம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது? அணுக்களின் உண்மையான திணிவுகளை காட்டுகிறது. ரைட், நாங்கள் இனி அணுத்திணிவு அலகு ஒன்றை நாங்கள் இனி பெறப்போகின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு உண்மையான அணுத்திணிவு என்னும் போது அது இயற்கையில் காணப்படுகின்ற அந்த அணு ஒன்றின் திணிவைத்தான் நாங்கள் உண்மையானவன் சொல்கின்றோம். இனி நாங்கள் சாரண திணிவு என்றும் போது இன்னொரு மூலத்தின் சார்பாக நாங்கள் அளக்கவிருக்கின்றோம். இன்னொரு மூலத்தின் சார்பாக நாங்கள் அளக்கவிருக்கும் போது அதனை நாங்கள் சாரண திணிவு என்று நாங்கள் கதைக்கின்றோம். இப்போது பார்ப்போம். நாங்கள் இங்கே தராசு காணப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு ஐதரசன் அணு ஒன்றை இங்கு தராசின் ஒரு பக்கமாகவும் இங்கு பொட்டாசியம் அணு ஒன்றை ஒரு பக்கமாக போட்டு பொட்டாசியத்தின் அணுவின் திணிவை ஐதரசன் சார்பாக நாங்கள் அளக்கவிருக்கின்றோம். இங்கே நான் போடப்பட்ட பொட்டாசியம் அணு ஒன்றின் திணிவு 6.476 × 10⁻23 கிராம் என்பது அது உண்மையான அணு. அதே போல்
ஹைட்ரஜன் அணுவின் உண்மையான திணிவு 1.67 into 10 to the power minus 24 கிராம். ஆகவே நாங்கள் ஹைட்ரஜன் சார்பாக பொட்டாசியத்தை அளக்கும் போது அதன் சார் அணுத்திணிவு தான் ஹைட்ரஜன் சார்பான அணுத்திணிவு தான் பெறப்படும். இனி நாங்கள் சார் அணுத்திணிவு பயன்படுத்துவதற்காக நான் இப்போ ஹைட்ரஜன் அணுவை நாங்கள் குறிப்பிட்டோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் தான் அந்த ஹைட்ரஜன் அணு சாரண திணிவாக அழைக்கப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் சாரண திணிவாக ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக கார்பன் அணு பயன்படுத்தப்படுகிறது. கார்பன் அணு என்பது ஹைட்ரஜன் அணுவை விட 12 மடங்கு பெரிய மூலக்கூறு. ஆகவே கார்பன் அணுவை நாங்கள் பயன்படுத்தி ஹைட்ரஜனை அளக்க முடியாமல் போகும். ஆகவே மிகச்சிறிய அழகு ஹைட்ரஜன் பொருத்தமாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள். என்றாலும் கூட தற்போது கார்பனை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றால், இது இந்த கார்பன் அவருடைய அணுவன் 6ஆகவும் அவருடைய திணிவன் 12ஆகவும் உள்ள ஒரு கார்பனை பெறுகின்றோம். ஏனெனில் கார்பன் 6, 13, 6, 14 என்று பல்வேறு சமதானிகள் காணப்படுவதால் நாங்கள் இந்த கார்பனை மட்டும்தான் நாங்கள் சாரண திணிவுக்குரிய கார்பனாக பெறுகின்றோம். இந்த கார்பனை பெற்று அவருடைய கார்பன் 12ஆக வகுத்து அது 12ல் ஒரு பங்கைத்தான் நாங்கள் அணுத்திணிவு அழகாக பெறுகின்றோம். தற்காலத்தில் அணுத்திணிவு அழகாக பெற்று படியாக தராசின் படியாக கார்பன் 12ல் ஒரு பங்கு கார்பனை தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்த மாணவர்களே, கார்பன் ஒன்றின் உண்மையான திணிவு 1.993 into 10 to the power of minus 23 கிராமாக காணப்படுகிறது. இதனை நாங்கள் 12ஆல் வகுக்கும் போது இந்த ஒரு கார்பன் திணிவு பெறப்படும். 12ல் ஒரு பங்கு கார்பன் திணிவு பெறப்படும். ஆகவே இது 1.67 into 10 to the power of minus 24 கிராமாக இது பிரிச்சு விடை 12 தானே, இப்போ -24 ஒரு 10 கூடுமான -24 கிராமாக கருதப்படும் ஒரு கார்பனின் திணிவு. சரியா? இதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பயிற்சி ஈடுபடுவோம். ஆகவே உங்களால் மிக விரைவாக விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, அதாவது முற்காலத்தில் அணுவின் திணிவு அழகாக ஹைட்ரஜன் அணு பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் 6 கார்பனின் 12ல் ஒரு பங்கு அணுத்திணிவு அழகாக பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.99 into 10 to the power minus 23 கிராம். அதனை நாங்கள் 12ஆல் வகுக்கும் போது 12ல் ஒரு பங்கின் திணிவு பெறப்படும். 12ல் ஒரு பங்கின் 6 கார்பனின் 12ல் ஒரு பங்கின் திணிவு என்பது அதன் அணுத்திணிவு அலகு என்று நாங்கள் இப்போது பயன்படுத்துகின்றோம். அணுத்திணிவு அலகாக பயன்படுத்துகின்றோம். ஆக அணுத்திணிவு அலகு 1.67 into 10 to the power of minus 24 கிராமாக காணப்படும். நாங்கள் பொட்டாசியத்தின் சாரண திணிவு நாங்கள் சாரணத்திணிவு என்பது ஏதோ ஒன்று சார்பாக நாங்கள் அளக்கப் போகின்றோம். எது சார்பாக என்றால் 6 கார்பனின் 12ல் ஒரு பங்கின் திணிவு சார்பாக நாங்கள் அளக்கின்றோம். இதுவும் கிராமில் தான் தரப்படுது. இதுவும் கிராம். ஆகவே கிராம் வெட்டுப்பட்டு போனால் சாரண திணிவு விட ஒரு எண் பெருமானம் மட்டுமே கொள்ளும். கிராம் அலகு இழுக்க மாட்டாது. ஆனால் மூலம் ஒன்றின் அணுத்திணிவு என்று கருதும் போது அது கிராம் காணப்படும். இனி நாங்கள் பயிற்சி ஈடுபடுவோம். பொட்டாசியம் அணு ஒன்றின் திணிவு 6.476 into 10 to the power of minus 23 கிராம். 6 கார்பன் 12ல் ஒரு பங்கு திணிவு 1.67 into 10 to the power of minus 24 கிராம். 2ஐ வகுக்கும் போது பெறப்படுவது 39. ஆக பொட்டாசியத்தின் சாரண திணிவு பெருமானம் 39. இனி ஆக்சிஜன் அணு ஒன்றின் உண்மையான திணிவு 2.66 into 10 to the power minus 23 கிராம். இதே போன்று கார்பன் அணு ஒன்றின் உண்மையான திணிவு 1.99 into 10 to the power minus 23 கிராம். எனின் ஆக்சிஜனின்
சார் அணுத்திணிவு யாது என கேட்கின்றார்கள். இங்கு பாருங்கள், நான் இதனை போர்டில் செய்கின்றேன். அப்போ நீங்கள் மேலும் கூடுதலாக விளங்கிக் கொள்வீர்கள். தரப்பட்ட தகவல்கள் ஆக்சிஜனின் உண்மையான திணிவு 2.66 into 10⁻⁻23 கிராம். கார்பனின் உண்மையான திணிவு 1.99 into 10⁻⁻23 கிராம். ஆகவே நாங்கள் இந்த கணக்கை செய்யும் போது உங்களுக்கு தெரியும், கார்பனின் 12 ஒரு பங்கால் வகுக்க வேண்டும். அவை கார்பன் உண்மையான திணிவு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் 12ஆல் வகுத்தால் 1.67 into 10⁻⁻24 கிராம் பெறப்படும். ஆகவே இப்போது இந்த இது சார்பாகத்தான் ஆக்சிஜன் கிராம் பெற வேண்டும். ஆகவே இந்த பெருமானத்தை இந்த ஆக்சிஜனை நாங்கள் வகுக்க வேண்டும். அப்ப 2.66 into 10⁻⁻23 கிராமை நாங்கள் செய்ய வேண்டும். 12 ஒரு பங்கு கார்பன் திணிவால் வகுக்கும் போது 12 ஒரு பங்கு கார்பன் திணிவால் வகுக்கும் போது 1.67 into 10⁻⁻24 கிராம். வகுக்கும் போது கிராம்கள் வெட்டுப்படும், அழகு இல்லாமல் போகும். நாங்கள் செய்திருக்கின்றோம். நீங்கள் ஆக்சிஜன் சாரண திணி பெருமானம் 16.02 என அது பெறப்படுகிறது. 16.02 என அது பெறப்படுகிறது. இனி நாங்கள் சார் மூலக்கூட்டு திணிவு காண தொடர்பாக நாங்கள் அவதானித்தோம். ஒரு மூலக்கூறு ஒரு மூலகம் அல்லாது 2 மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்தால் நாங்கள் அதனை சேர்வை அல்ல மூலக்கூறு என்று பேசுகிறோம். இப்ப CO2 என்ற மூலக்கூறு அதன் உண்மையான திணிவு 7.31 into 10⁻⁻23 கிராம். கார்பன் அணுவனின் உண்மையான திணிவு 1.99 into 10⁻⁻23. முன்னர் செய்த கணக்கு போல் இங்கு கார்பன் உண்மையான திணிவு தரப்பட்டிருக்கு. அதனுடைய 12 ஒரு பங்கின் திணிவு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்ப CO2வின் சார் மூலக்கூட்டு திணிவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. CO2வின் சார் மூலக்கூட்டு திணிவு உங்களுக்கு தெரியும். CO2வின் மூலக்கூறின் திணிவை 6 கார்பனின் 12 ஒரு பங்கினால் நாங்கள் வகுக்க வேண்டும். இங்கு முழு கார்பனின் பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. அவை நாங்கள் இதை 12ஆல் வகுத்து இங்கே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். சமதானி என்றால் ஒரே அணுவெண்ணையும் வெவ்வேறு திணிவுகளையும் உடைய மூலகங்கள் சமதானி எனப்படும். ஒவ்வொரு சமதானிகளுடைய பரம்பல் 100 வீதமாக கருதப்படும். கார்பன் சமதானி அவதானியங்கள். கார்பன் 6-12 கார்பன் காணப்படுவது 98.83 வீதம். 6-13 கார்பனும் 6-14 கார்பனும் மிகுதி அந்த 1.17 என்ற பகுதியில் காணப்படுகிறது. பெரும் பகுதியாக காணப்படுவது 6-12 கார்பன் சமதானியாகும். அவை நாங்கள் 6-12 கார்பன் சமதானியைத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், இங்கெல்லாம் நாங்கள் நேரடியாக அந்த சமதானியின் திணிவைத்தான் நாங்கள் பயன்படுத்தினோம். ஆகவேதான் நாங்கள் இதை வகுக்கும் போது இங்கே சார் மூலக்கூறு திணி காணும் போது 6-12 கார்பனின் அணுவனின் திணிவை போட்டு நாங்கள் வகுத்து கொண்டிருந்தோம். ஏனெனில் சமதானியில 6-12 கார்பனின் சமதானியில பெரும் பகுதி காணப்படுவது 98.83 என்ற வீதத்தில் 6-12 கார்பன் சமதானிய உலகத்தில் காணப்படுகிறது. இனி நாங்கள் இந்த குளோரினுக்கு ஏன் 35.5 என்ற சாரணத்தின் அலகு பெருமானம் போடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது ஆராய்வோம். இனி பாருங்கள், குளோரின் சமதானியை. குளோரின் எடுத்துக்கொண்டால் அது ஏற்கனவே கார்பனை போன்று 98 வீதமாக காணப்படாது. மாற்றம் அது 75 வீதமாகவும் குளோரின் 6-37 குளோரின் 24 வீதமாக காணப்படுகிறது. சாதாரண 4 3 பங்கும் 4 1 பங்கும் காணப்படுகிறது. இது 6-35 குளோரின், இது 6-37 குளோரின். 2 குளோரின் தான் இங்கு சமதானிகளாக குளோரின் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள்
இந்த இரண்டையும் 100க்கு கணித்து அவற்றின் கூட்டுத்தொகையை பெறப்போகின்றோம். சாரணத்தின் பெருமானத்துக்கு அவற்றின் கூட்டுத்தொகையை பெறுகின்றோம். அதாவது 100க்கு 75.8581 என்ற சாரணத்தினை வீதத்தில் காணப்படுகின்றவற்றின் சாரணத்தினை பெருமானம் 35, 124.19 என்ற அணுவில் 37 என்ற அணுவின் 100 வீதம் 8.95, இதன் 100 வீதம் 26.53. இரண்டு சாரணத்தினையும் இரண்டு 100 வீதங்களையும் நாங்கள் கூட்டும் போது எமக்கு கிடைக்கும் பெருமானம் 35.48. அதனை அன்னளவாக நாங்கள் செய்கிறோம் 35.5 என்று நாங்கள் அதனை குறிப்பிடுவோம். இதனை நாங்களே என்ன செய்கின்றோம், சர்வதேசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெருமானமாக நாங்கள் இதனை கருதி அதன் சாரணத்தின் பெருமானத்தை நாங்கள் 35.5 உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இனி நாங்கள் சார் மூலக்கூட்டு திணிவுகளை அவதானிப்போம். அதுக்கு முன்னர் எங்களுக்கு சாணத்தின் இந்த மக்னீசியம் ஆக்சைடு ஒரு சார் மூலக்கூறு, ஒரு மூலக்கூறு, கால்சியம் குளோரைட் ஒரு மூலக்கூறு, NH4 twice CO3 இன்னும் ஒரு மூலக்கூறு. ஆகவே நாங்கள் மக்னீசியம் ஆக்சைட்டின் சார் மூலக்கூட்டு திணிவை எவ்வாறு அவதானிப்போம்? மக்னீசியத்தின் சார் மூலக்கூட்டு சாரணத்தின் 24, ஆக்சிஜனின் சாரணத்தினை பெருமானம் 16. ஆகவே மக்னீசியம் ஆக்சைடின் சார் மூலக்கூட்டு திணை பெருமானம் 40. அதேபோல் கல்சியம் குளோரைட்டை அவதானிங்கள். கல்சியத்தின் அணுத்திணிவு 40, குளோரின் அணுத்திணிவு 35.5. இங்கு 2 குளோரின் காணப்படுகிறது. ஆகவே 35.5ஐ 2ஆல் நாங்கள் பெருக்க வேண்டும். பெருக்கினால் 70.71. 71. சரி, இங்க நான் 70 அடிச்சுட்டேன்னா. சரி, 71, 40, 111. சரியா, 111 இங்கே பெறப்பட வேண்டும். ரைட், ஓகே, அது விளங்கி நினைக்கிறேன். அதே இப்போ இன்னொரு தந்தைக்கு பெருமா அந்த மூலக்கூறை பாருங்கள். NH4 twice CO3. NH4 முதலாக காண்போம். NH4, NH நைட்ரஜன் 14, hydrogen 1 into 4, 4. Other twice into 2. NH4 twice, therefore 18 into twice 36. என்ன அங்கே 12. சரியா, கார்பன் 12, ஆக்சிஜன் வந்து 16, ஆக்சிஜன் 16, அதில் thrice, ஆகவே 16 into 3. 16 into 3, 48, 48, 12, 60, 60 plus 36, 96. ஓகே, சரியா. இவ்வாறு சார் மூலக்கூட்டு திணிவு பெருமானங்களை காண நீங்கள் கற்றிருப்பீர்கள், விளங்கி கொண்டிருப்பீர்கள். இனி இவ்வாறு நிறைய கணக்கு தந்தால் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்க, இவற்றின் சார் மூலக்கூட்டு திணிவுகளை நாங்கள் இறுதியாக நேரம் கிடைத்தால் செய்வோம். இதெல்லாம் உங்களுக்கு தரப்பட்ட பாடப்புத்தகத்துள்ள பயிற்சிகள். CH3 COOH, அப்போ C கார்பன் 12, ஹைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1, 1 3 4, 4 16 20, 20 12 32. இவ்வாறு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு மூலகத்தினதும் சார் அணுத்திணை பெருமானங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்தி நீங்கள் இந்த மூலகங்கள் சார் மூலக்கூட்டு திணை பெருமானங்களை கண்டுகொள்ளுங்கள். இனி நாங்கள் பாடத்தில் மறுபகுதிக்கு செல்வோம். அதுதான் அவகாத்ரோவின் 2வது கட்டம். அவகாத்ரோவின் மாறிலி என்று அதாவது நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஒரு குறித்த அளவு, என்ன குறித்த அளவு நாங்கள் இறுதி சொல்கிறேன். குறித்த அளவு மூலகம் ஒன்றில் எல்லா மூலகங்களிலும் அணுக்கள் 6.022 தர 1022 அணுக்கள் இருப்பதாக அவகாத்ரோ குறிப்பிட்டார். ஆமானங்களே, நாங்கள் இப்போது இந்த மூலகங்களின் அளவறிதல் என்ற பாடத்தின் 2வது கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். அதனைத்தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவகாத்ரோவின் மாறிலி என்ற பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துள்ளோம். சரி, அது அவகாத்ரோ மாறிலி என்ன சொல்லுகிறார்? ஒரு குறிப்பிட்ட அளவு எந்த ஒரு மூலகத்தையாலும் எந்த ஒரு சேர்வையை எடுத்துக்கொண்டாலும் கூட
உதாரணமாக 12 கிராம் கார்பன் எடுத்துக்கொண்டாலும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாரண திணிவு 35.5 கிராம் குளோரின் எடுத்துக்கொண்டாலும் அல்லது 71 கிராம் Cl2 குளோரின் வாயு எடுத்துக்கொண்டாலும் 71 கிராம் குளோரின் அணு எடுத்துக்கிறோம், இது குளோரின் வாயு எடுத்துக்கொண்டாலும் இந்த 12 கிராமில் கார்பனின் துணிக்கைகளோட எண்ணிக்கையை பார்த்தால் 6.022 தர 1022 அடுக்கு கார்பன் அணுக்கள் இருப்பதாக யார் சொன்னார்? அவகாத்ரோ குறிப்பிட்டார். அதே போல் குளோரின் எடுத்துக்கொண்டாலும் அதிலேயும் குளோரின் அணுக்களோட 35.5 கிராம் குளோரின் நீங்கள் பெற்றால் அதில் இவ்வளவு அணுக்கள் இருப்பதாக 6.022 into 10⁻22 அணுக்கள் இருப்பதாக அவகாத்ரோ குறிப்பிட்டார். அதேபோல் 71 கிராம் குளோரின் எடுத்துக்கொண்டாலும் குளோரின் Cl2 அணுகு Cl அணு, Cl2 அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் அது இது இந்த பெருமானமாக காணப்பட்டது. 6.022 into 10⁻22 அணுக்கள் இருப்பதாக அவகாத்ரோ குறிப்பிட்டார். ஆகவே இந்த பெருமானம் 6.022 into 10⁻22 என்ற பெருமானம் என்ன செய்கிறது? குறிப்பிட்ட தொகை மூலகங்கள் அல்லது சேர்வைகளுக்கு பெருமானம் மாறிலியாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த பெருமானத்தை அவகாத்ரோவின் மாறிலி என்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? வழங்குகிறோம். இந்த மாறிலியை நாங்கள் எல் என்ற எழுத்தினால் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சரியா? ஒன்றில் அவர் கண்டுபிடித்திருக்க வேண்டும் அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அவரை வரவேற்கும் முகமாக இந்த பெருமானத்துக்கு அவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகே, இனி நாங்கள் பார்த்துக்கொள் நுழைவோம். இனி உங்களுக்கு அவகாத்ரோவின் மாறிலி பெருமானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனை நீங்கள் இவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், 6.022 into இந்த 22 10⁻22 என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அப்ப இதுல பெருமான எவ்வளவு? இந்த 6022ஓட இனம் 3 சைபரை கழிச்சால் 19 பூஜ்ஜியம் சேர வேண்டும். 1 2 3 இவ்வாறு 19 பூஜ்ஜியங்கள் சேர்ந்த அவ்வளவு அணுக்கள் என்ன செய்யும்? கோடிக்கணக்கான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அதன் சாரண திணிவு பெருமானத்தின் திணிவில் காணப்படுவதாக அவகாத்ரோ குறிப்பிட்டு சென்றுள்ளார். இப்போ உங்களுக்கு அவகாத்ரோவின் மாறிலி உங்களுக்கு புலனாக இருக்கும். பாருங்க இதற்குரிய வசனத்தை. எந்த ஒரு மூலகத்தையும் அதன் சாரண திணிவுக்கு சமமான திணிவை கிராம்களில் நிறுத்து பெருமிடத்து அவற்றுள்ள அணுக்கள் எண்ணிக்கை 6.022 into 10⁻22 அணுக்கள் இருக்கும். சரியா? இதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள், பின்னர் எழுதிக் கொள்ளலாம். மாணவர்களே, இதே விஷயத்தை நாங்கள் மூலக்கூறுக்கு பிரயோகித்தால் எந்த ஒரு பதார்த்தத்தினதும் அதன் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமமான திணிவை கிராம்களில் நிறுத்து பெருமிடத்து அவற்றுள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை 6.022 into 10⁻22 மூலக்கூறுகள். ஏற்கனவே நாங்கள் அணுக்களுக்கும் அதே பெருமானத்தை சொன்னோம், மூலக்கூறுகளுக்கும் அதே பெருமானத்தை சொன்னோம். இங்கே நாங்கள் குளோரின் அணுவையும் குளோரின் மூலக்கூறையும் பெற்றது போன்று. இனி நாங்கள் இந்த உதாரணங்களையும் காணுங்கள். 12 கிராம் கார்பன் கொண்டுள்ள அணுக்கள் எண்ணிக்கை 6.022 into 10⁻22 அணுக்கள். 1 கிராம் ஹைட்ரஜன் கொண்டுள்ள அணுக்கள் எண்ணிக்கையும் 6.022 into 10⁻22 அணுக்கள். அதேபோல்
180 கிராம் குளுக்கோஸ் கொண்டுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 into 10⁻22 அணுக்கள் மூலக்கூறுகள். H2SO4 98 கிராம் H2SO4 கொண்டுள்ள மூலக்கூறு எண்ணிக்கை 6.022 into 10⁻22 அணுக்கள். எவ்வாறு இது 180 கிராம் குளுக்கோஸா வந்தது? இது 98 கிராம் H2SO4 வந்தது. இதனை சிறிது நாங்கள் மூலக்கூட்டு திணிவு நாங்கள் பயிற்சி செய்யவில்லை. பயிற்சியின் கூட வரும்போது உங்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ளலாம். காணுங்கள், குளுக்கோஸின் மூலக்கூட்டு சூத்திரம் C6H12O6. அவை கார்பன், ஒரு கார்பன் 12, 6 கார்பன் தர 6, ஒரு ஹைட்ரஜன் 1, 12 ஹைட்ரஜன் காணப்படுகிறது தர 12, ஒரு ஆக்சிஜன் 16 தர 6 ஆக்சிஜன் காணப்படுகிறது. 6 12 72, 4 12 12, 6 36, 6 1 மிச்சம் 3 மிச்சம் 6 6 9 96. அவை கூட்டினால் 2 2 4 4 6 10 0 1 மிச்சம் 10 10 11 11 18 180. குளுக்கோஸிட சார் மூலக்கூட்டு திணிவு 180 180 கிராம் குளுக்கோஸை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அவகாதரோவின் மாறிலி எண்ணிக்கைக்கான மூலக்கூறுகள் காணப்படும். அதே போல் என்னை எழுதிக் கொள்ளுங்கள். அதே போல் நாங்கள் H2SO4 நாங்கள் அவதானிப்போம். H2SO4 அவதானிப்போம். H2SO4 2 ஹைட்ரஜன் காணப்படுது, ஒரு ஹைட்ரஜன் 1 கிராம் தர 2 ஹைட்ரஜன் காணப்படுது, ஒரு சல்பர் 32 கிராம், ஒரு ஆக்சிஜன் 16 கிராம், இங்கே 4 ஆக்சிஜன் காணப்படுகிறது. அவை 2 2 சக 32 சக 4 16 64. ஆகவே 2 2 4 4 4 8 6 3 9 98 என்பது H2SO4 சார் மூலக்கூட்டு திணிவு. ஆகவே நாங்கள் 98 கிராம் H2SO4 எடுத்துக்கொண்டால் அதில் காணப்படுகின்ற 98 கிராம் H2SO4 எடுத்துக்கொண்டால் அது காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை, அது காணப்படுகின்ற அணுக்கள் எண்ணிக்கை 6.022 into 10⁻22 அணுக்கள் காணப்படுவதாக அவகாதரோவின் மாறிலி மூலம் நாங்கள் விளங்குகின்றோம். இனி நாங்கள் பாடத்தின் 3வது கட்டம் மூல் என்ற பதார்த்தத்தை விளங்கிக் கொள்வோம். இனி நாங்கள் பாடத்தின் குறிக்கோளை அறிந்து கொள்கின்ற இடம் இதுதான். அதாவது பதார்த்தத்தின் அளவை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான சொற்பிரயோகம் மூல் ஆகும். பதார்த்தத்தின் அளவு, மூல் என்பது ஒரு பதார்த்தத்தின் அளவை நாங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு அலகுதான் மூல். திருத்தமாக 12 கிராம் கார்பனின் 6 கார்பன் சமதானியில் அடங்கும் அணுக்கள் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையான அணுக்களை அல்லது மூலக்கூறுகளை அல்லது அயன்களை கொண்டுள்ள பதார்த்தத்தின் அளவு அப்பதார்த்தத்தின் மூல் என அழைக்கப்படும். இந்த வரைவிலக்கணம் உங்கள் பாடப்புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பாடப்புத்தகத்தை அவதானித்து பின்னர் நீங்கள் கோப்பியில் எழுதிக் கொள்வது சிறந்தது. மூல் என்றதுக்கு வரைவிலக்கணம் எவ்வாறு இருக்கணும் என்றால், கார்பனின் 12 கிராமுக்கு சமனான அளவு இன்னொரு பதார்த்தம் திணிவை நாங்கள் ஒரு மூல் என்று சொல்கின்றோம். அடங்கும் அணுக்கு எண்ணிக்கைக்கு, அதாவது 6.0, அதாவது அவகாதர மாறிலிக்கு சமனான அளவு இன்னொரு மூலகத்தின் அணுக்களின்
அணுக்கள் எண்ணிக்கை சமமானவற்றின் திணிவை நாங்கள் மூல் என்று அழைக்கின்றோம். வரைவிலக்கணம் இவ்வாறு ஒரு கடினமான வரைவிலக்கணம் போட்டாலும் நீ இலகுவான ஒரு விஷயம்தான் இந்த மூல் என்ற ஒரு விஷயம் பதம். பாருங்கள், 6 பாண்டு கார்பனின் 12 கிராம் கொண்டுள்ள அணுக்கள் எண்ணிக்கை 12 கிராம் கொண்டுள்ள அணுக்கள் எண்ணிக்கை அளவு 6.022 into 10⁻22 அணுக்கள். இப்போது நாங்கள் சல்பரின் மூளை கணிக்கும் போது இதே எண்ணிக்கையான அணுக்களை சல்பர் கொண்டிருக்கும் போது அவருடைய திணிவு யாது? அவருடைய திணிவு 32. சரியா? இந்த 32 கிராம் என்பது அதன் ஒரு மூலாக கருதப்படும். 32 கிராம் என்பது அதன் ஒரு மூலாக கருதப்படும். சரியா? 12 கிராம் கார்பனை ஒரு மூலாக கருதுவதை போன்று 32 கிராமை நாங்கள் அதன் சல்பரின் ஒரு மூலாக கருதுவோம். எங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்காக சாரண திணி பெருமானங்கள் பொதுவாக அதனுடைய மூலாக கருதப்படும். சரியா? கிராமில் குறிப்பிடும்போது மூலாக கருதப்படும். ஓகே, ஏன் சாரண திணி பெருமானங்களுக்கு தான் என்ன செய்யும்? இந்த 6.022 into 10⁻22 அணுக்களை கொண்டிருப்பது அந்த சாரண திணி பெருமானம் அல்லது சார் மூலக்கூற்று திணி பெருமானங்களுக்கு. ஓகே, ஆகவே வரைவிலக்கணத்தை கூறும்போது ஒரு பாரிய ஒரு வரைவிலக்கணம் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. திருத்தமாக என்ற விஞ்ஞானத்தில் நாங்கள் மிக திருத்தமாக காண வேண்டும். தசத்து பின்னால் பூச்சிய பெருமானங்களை கொண்டிருப்பதா 12.00 கார்பனின் 6 கார்பன் சமதானியில் அடங்கும் அணுக்கள் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையான அணுக்களை அல்லது மூலக்கூறுகளை அல்லது அயன்களை கொண்டுள்ள பதார்த்தத்தின் அளவு மூல் என அழைக்கப்படும். அடுத்து பார்ப்போம். மூல் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அணுமூல், மூலக்கூற்று மூல் என்று நாங்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். அணுமூல் என்பது அணுக்களின் பதார்த்தத்தின் அளவு, மூலக்கூற்று மூல் என்பது மூலக்கூறுகளின் பதார்த்தத்தின் அளவு. சோடியத்தை எடுத்துக்கொண்டால் சோடியத்தின் அணுமூல் 23 கிராம், சோடியத்தின் குளுக்கோஸின் மூலக்கூற்று மூல் 180 கிராம். இதனை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, ரைட். இனி நாங்கள் மூளை கணிப்பது எவ்வாறு? அதாவது பதார்த்தம் ஒன்றின் மூல் அளவு என்ன எழுத்துக்களால் தரப்படும் போது குறித்த பதார்த்தத்தின் திணிவு சிம்பிள் எம்மாலும் அதன் மூலர் திணிவு கேபிட்டல் எம்மாலும் நாங்கள் தருகின்றோம். சரியா? இதனை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள அல்லது உங்கள் புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் N(m) என்று நாங்கள் குறிக்கின்றோம். இங்கு மூலர் திணிவு தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் மூலர் திணிவு தொடர்பாக மேலும் கட்டுவிட்டு இதற்குரிய பயிற்சிகளுக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் மூலர் திணிவு தொடர்பாக அவதானிக்க உள்ளோம். மூலர் திணிவு மோலமாஸ் 10 நிமிடத்தில் கட்டாகும். அப்போது நாங்கள் மீண்டும் அதுக்கு முன்னர் தரம் 9 வகுப்பை ஆரம்பிக்க வேண்டும். பாருங்கள், மூலர் திணிவு தொடர்பாக நாங்கள் அவதானிப்போம். யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் ஒரு மூலின் திணிவு மூலர் திணிவு எனப்படும். யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் ஒரு மூலின் திணிவு மூலர் திணிவு எனப்படும். அலகு கிராம் மூல் -1. கிராம் மூல் -1. ஆகவே கல்சியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு
கால்சியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு 100 கிராம் மூல் -1. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கால்சியம் கார்பனேட்டின் சார் மூலக்கூட்டு திணிவு 100 என்பது தெரியும். அதனை நாங்கள் கிராம் மூல் -1 குறிப்பிடும் போது என்ன உண்டாகும்? அதன் மூலர் திணிவு பெறப்படும். அந்த பதார்த்தமண்ணின் திணிவை மூலர் திணிவால் வகுக்கும் போது என்ன செய்யப்படும்? மூல் பெறப்படும். இங்கு நாங்கள் மேலே போனால் பதார்த்தம் ஒன்றின் திணிவு 200 கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கொண்டால் கால்சியம் கார்பனேட்டின் பதார்த்தத்தின் திணிவு அங்கே ஒரு 500 கிராம் கால்சியம் கார்பனேட் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது எத்தனை மூல் காணப்படுகின்றது? அதாவது மூல் காண இந்த பாடத்திலே நோக்கம் என்ன? அப்ப எத்தனை மூல் காணப்படுகின்றால் அந்த 500 கிராமை 500ஐ நீங்க என்ன செய்ய வேண்டும்? 500 கிராமை அது மூலர் திணிவு 100ஆல் வகுக்கும் போது அங்கு 5 மூல் காணப்படுகிறது. ஒரு மூலில் உங்களுக்கு தெரியும், ஒரு மூலில் 6.02 தர 22 அணுக்கள் அல்ல மூலக்கூறுகள் காணப்படும். இங்க நீங்க 5 மூல் கொண்டு வந்தீங்கண்டா 5 மூல் கொண்டு வந்தீங்கண்டாக்கா 5 தர 6.02 தர 10 23 அணுக்கள மூலக்கூறுகள் காணப்படுவதாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இங்கு உங்களுக்கு இவ்வாறு ஒவ்வொரு சேர்வைகளும் தரப்பட்டிருக்கின்றது. அவற்றின் மூலக்கூற்று மோலமாஸ் மூலர் திணிவுகளை உங்களுக்கு காணுமாறு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே சாரண திணி பெருமானங்களை வைத்து அதன் மூலக்கூற்று திணிவுகளை காணுங்கள். அதே போல் நாங்கள் இதனை அவதானிப்போம். மிக குறுகிய நேரம் தான் இருப்பதனால் ஒரு வினா உங்களுக்கு தரப்படுகிறது. உங்களுக்கு 500 கிராம் நீங்க கடையில் 500 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்து வருகிறீர்கள். 500 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்து வருகிறீர்கள். இந்த பதார்த்தத்தின் அளவு யாது? இந்த பதார்த்தத்தின் அளவு யாது? சாதாரண சிறுவர்கள் 500 கிராம் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? விஞ்ஞான மாணவர்கள் தரம் 10 மாணவர்கள் இதனை நாங்கள் அளவு எவ்வாறு சொல்கிறோம் என்றால் அதனுடைய மூல எண்ணிக்கையை கணிக்க வேண்டும். என் சமன் சிம்பிள் எம் ஓவர் கேபிட்டல் எம். சிம்பிள் எம் வந்து கொண்டு வந்த பார்த்த அளவு 500 கிராம். 500 கிராம் கேபிட்டல் என்பது மூலர் திணிவு. மூலர் திணிவை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கிராம் மூல் -1 குறிப்பிடுகிறோம். ஆகவே கால்சியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு உங்களுக்கு தெரியும் 100 கிராம் மூல் -1. 100 கிராம் மூல் -1. ஆகவே இங்கு பெறப்படுவது ஆன்சர் இந்த கிராம் வெட்டுப்பட்டு போகும். 500 100 பிடித்த 5 மூல் -1 மேல கொண்டு போனால் 5 மூல் என்ற விடை வரப்படும். 5 மூல் என்ற விடை பெறப்படும். ஆகவே மாணவர்களே இந்த பதார்த்தத்தின் அளவு 5 மூல் ஆகும். ஒரு மூல் உங்களுக்கு தெரியும், ஒரு மூல் 6.022 into 10⁻22. இங்கு கால்சியம் கார்பனேட் மூலக்கூறு என்பதால் மூலக்கூறுகள் ஆகவே இங்கு 5 மூல் காணப்படுவதால் 5 மூல் காணப்படும் போது 5 தர இதனை பெருக்கிவிட போட தேவையில்லை. 5 1 5 1 3 1 3 1 2 1 2 1 5 10 பெருக்க அடையாளத்தை போட்டால் காணும். 6.02 into 10⁻22 மூலக்கூறுகள் காணப்படுவதாக நாங்கள் விடையளிப்போம். எத்தனை அணுக்கள் காணப்படுவது என கேட்டால் இது 5 மூலில் எத்தனை அணுக்கள் காணப்படும்? இங்க ஒரு மூலில் காணும் அணுக்கள் கால்சியம் 1, கார்பன் 1, ஆக்சிஜன் 3, மொத்தம் 5 அணுக்கள் காணப்படுகிறது. ஆகவே இப்போது நாம் சொல்லுவோம் எத்தனை அணுக்கள் காணப்படும் இந்த மூலக்கூறு பெருமானத்தை நாங்கள் 5 தர இன்னொரு 5 அளவு பெருக்குவோம். 5 தர 5 தர 6.02 into 10⁻22 அணுக்கள் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் காணிக்க வேண்டும்
மூலர் திணிவை போடும்போது கிராம் மூல் -1 என்ற அலகு பிரயோகிக்கப்பட வேண்டும். அதேபோல் மூல் என்ற பதார்த்தம் மூல் என்ற கணித்துகளை செய்யும் போது மூல் என்ற விடை வரும். மூல் என்ற விடை வரும். அதேபோல் உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதென்றால் அவை சார் அணுத்திணிவு ஒவ்வொரு மூலகங்களுக்கும் சார் அணுத்திணி பெருமானங்கள் காணப்படுகின்றன. கார்பனை பொறுத்த வரையில் சார் அணுத்திணி பெருமானம் 12. சரியா? சார் மூலக்கூற்று திணிவு என்னும் போது இதனை சுருக்கமாக பார்த்துக் கொள்றோம். CO2 சார் மூலக்கூற்று திணிவு 44 என பெறப்பட்டுள்ளது. சரியா? இங்கு அணுக்கள் எடுத்துக்கொண்டால் நான் சொல்கின்றோம் 6. ஒரு மோல் கார்பன் கொண்டுள்ள அணுக்கள் 6.022 into 10⁻22 அணுக்களை கொண்டிருக்கும். ஒரு மோல் CO2 காணப்படும் மூலக்கூறுகள் அப்போ ஒரு மோல் CO2 காணப்படும் மூலக்கூறுகள் அதுவும் 6.022 into 10⁻22 மூலக்கூறுகள். ஒரு மோல் CO2 உள்ள அணுக்கள் யாது என்றால் என்ன செய்யப்படுவீங்க? இது இங்க CO2 எத்தனை அணுக்கள் காணப்படும்? ஒரு கார்பன் அணு, 2 ஆக்சிஜன் அணு, மொத்தம் 3 அணுக்கள் காணப்படும். 3 தர 6.022 into 10⁻22 அணுக்கள். இதனை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நேரத்தில் நாங்கள் வகுப்புகள் முடிவடையும் கட்டாகும். ஆகவே அதோடு நாங்கள் வகுப்புகளை முடித்துக் கொள்வோம். நன்றி மாணவர்களே. இத்தோடு எமது வகுப்புகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் ஆன்சான் திரு MLA அன்சர். நீங்கள் எம்மோடு தொடர்பு கொள்ள வேண்டுமா என்றால் நோட் 7716890015 என்ற இலக்கத்தினூடாக எம்மை தொடர்பு கொண்டு எம்மை மேலதிக வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை வாட்ஸ்அப்